அந்த மாதிரி டெய்லி பைபிள் வாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நிறைய வேலையில் நம்ம வாழ்க்கையில் மனுஷங்கிட்ட ஒரு விஷயம் எப்போவுமே எதிர்பார்த்துட்டே இருப்போம். அதான் தயவை ஏன் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் தேவையாக இருக்கும். அவங்கள நம்ம டிபெண்ட் பண்ணியிருப்போம், இல்லை சார்ந்திருப்போம். அதனால் அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் இறக்கம், கொஞ்சம் ஹெல்ப்பு, கொஞ்சம் தயவு கிடைச்சா நல்லா இருக்கும், என் வாழ்க்கை மாறும். இவ்வளோ பெரிய மனுஷங்களாம் அவங்க இருக்காங்க, இவ்வளோ பெரிய ஒரு பொசிஷனில் வேலை பார்க்குறாங்க, இல்லை இவ்வளோ பெரிய பொசிஷனில் அவங்க இருக்காங்க, அவங்க நினச்சா என்னோடய வாழ்க்கையை மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் ஒருத்தர் உங்களுக்கு எப்போவுமே ஒரு தயவை கொடுத்துட்டே இருப்பார், அதாவது இரக்கம் காமிச்சிட்டே இருப்பார் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? அதான் யோபு 10:12 சொல்லப்படுது, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் எனக்கு பாராட்டினீர். ஆமாங்க, ஆண்டவர் எப்படின்னா நமக்கு ஒவ்வொரு நாளுமே அவருடைய கிருபையை தந்து நமக்கு ஜீவனை தந்துறாரு. அந்த ஜீவனை தந்ததும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே ஆண்டவர் நமக்கு இரக்கத்தை காமிக்கிறார். ஏன்னா நிறைய வேலையில் உலகமான காரியத்தில் நம்ம போயிடுறோம். இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா என்ன தெரியுமாங்க? ஆண்டவருடைய தயவு மட்டும்தாங்க. நம்ம இது ஒரு ஜெபமாக சொல்லுவோம், ஆண்டவரே உங்களுடைய தயவை என்னை விட்டு போகக்கூடாது ராஜா. யோபு சொல்றது போல உங்களுடைய தயவை எப்போவுமே என் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? நீங்கள் ஆசிரியப்பட்டவர்கள் இவங்களே ஆசிரியராதாமே.